ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்தியன் பாலிட்டியில் உள்ள சிலபஸ் வைஸ் லெசன் பேஸ்ட் ஒன்லைனர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு யூனிட் 1ல் என்ன இருக்குன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்குது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி 6th ஸ்டாண்டர்டில் யூனிட் 2ல் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு லெசன் இருக்குது. அதில் உள்ளதை வரிசையாக பார்க்கலாம். ஆர் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃப்ரேம்ட் அண்ட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் 26 January 1950. நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க 26 November 1949. ஆனால் வந்து என்றைக்கு நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 26 January 1950. இந்த நாள் தான் நம்ம ரீபப்ளிக் டேயாக கொண்டாடுறோம். இதுக்கு வேறு ஒரு ரீசனும் இருக்குது. When Congress met at Lahore in 1929, the members of the Congress unofficially declared the same day as Day of Purna Swaraj or Day of Complete Self-Governance. அதாவது லாகூர் செஷனில் 1929 எல்லாம் மீட் பண்ணும்போது அன்அஃபிஷியலாக அவங்களுக்குள்ளேயே இந்த டேயை என்ன சொன்னாங்கன்னா டே ஆஃப் பூர்ண ஸ்வராஜ் இல்லைன்னா டே ஆஃப் கம்ப்ளீட் செல்ஃப் கவர்னன்ஸ் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே 26 Jan 1930 அந்த நாளை இண்டிபெண்டன்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு காரணம் நம்ம இப்போது 26 January வந்து ரீபப்ளிக் டேன்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு. Next, the Constitution is an authentic document containing the basic ideas, principles and laws of a country. It is an authentic document containing the basic ideas, principles and laws of a country. கேட்டாலும் கேட்கலாம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ஸ். நெக்ஸ்ட், கான்ஸ்டியூஷன் டிஃபைன்ஸ் த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ். ஒவ்வொரு சிட்டிசன்ஸோட ரைட்ஸையும் டியூட்டிஸையும் கான்ஸ்டியூஷனில் தெளிவாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிற ஒரு சாப்டர்லேயும் ஃபண்டமெண்டல் டியூட்டிங்கிற ஒரு சாப்டர்லேயும். நெக்ஸ்ட்டு, லா கவர்னிங் எ கண்ட்ரி ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனோட அடிப்படையில் தான் வந்து நம்ம நாட்டில் வந்து சட்டங்கள்லாம் மேற்கொள்கிறாங்க. நெக்ஸ்ட், இன் 1946 389 மெம்பர்ஸ் ஜாயின் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 1946 தான் உருவாக்குனாங்க. அதில் வந்து 389 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. 389 மெம்பர்ஸ்னால் என்ன கணக்குக்குன்னா 10 லட்சம் பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அந்த வகையில் 389 மெம்பர்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணாங்க. நெக்ஸ்ட், சேர்மன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னா யாருன்னா ராஜேந்திர பிரசாத். சேர்மன் வந்து டெம்பரரி சேர்மன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு கேட்டால் சச்சிதானந்த சின்ஹா. அவர் வந்து ஒன் டே சேர்மனில் பிரசிடென்ட்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அவரை வந்து 9th December 1946 அவரை வந்து நியமிச்சிருப்பாங்க. நியமித்த உடனே அவர் வந்து இறந்துருவார் உடம்பு சரியில்லாமல். அதுக்கப்புறம் சேர்மன் வந்து பெர்மனன்ட் சேர்மனாக ராஜேந்திர பிரசாத் இருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எவ்வளோ உமன் மெம்பர்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்தாங்கன்னு கேட்கலாம். 15 உமன் மெம்பர்ஸ் இருந்தாங்க. நெக்ஸ்ட், த ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானா டாக்டர் B.R. அம்பேத்கர். டிராஃப்டிங் கமிட்டியில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 8 மெம்பர்ஸ் இருந்தாங்க. டிராஃப்டிங் கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் 8 மெம்பர்ஸ். Drafting committee was started in 29th August 1947. எப்போ டிராஃப்டிங் கமிட்டியை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 29th August 1947. யார் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன்னு கேட்டாலும் டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன். த சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் டாக்டர் B.R. அம்பேத்கர். த அட்வைசர் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி யாருன்னு பார்த்தோம்னா B.N. ராவோ. த அட்வைசர் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் B.N. ராவோ. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வெரிஃபை நியர்லி 60 கண்ட்ரிஸ். நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை அந்த புக்கை வந்து உருவாக்குறதுக்கு 60 கண்ட்ரீஸை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து மொத்தமாக வெரிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்யூர்ட் ஆன் மேக்கிங் த கான்ஸ்டியூஷன் அமௌண்டட் டு 64 lakhs. அதாவது எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த இதை உருவாக்குறதுக்கு 64 lakhs கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருக்காங்க. Next, nearly 2000 amendments were made before the draft was finalized. இந்த டிராஃப்டை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2000 சட்ட திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க. It took a period of 2 years 11 months and 17 days. சில இதில் 2 years 11 months 18 daysனு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷனில் எது இருக்கோ அதை வைஸ் சூஸ் பண்ணிக்கணும். Constitution of India was completed on 26th November 1949. இந்த நாள் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த நாளே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த நாளை அதனால நம்ம என்னென்னு கொண்டாடுறோம்னா டே ஆஃப் கான்ஸ்டியூஷன்னு கொண்டாடுறோம். கான்ஸ்டியூஷன் வாஸ் அக்செப்டட் பை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆன் 26th November 1949. 26th November 1949 வந்து என்னென்னா டே ஆஃப் கான்ஸ்டியூஷன்.
First meeting of the Constitution Assembly was held on 9th December 1946. அப்போ தான் டெம்பரரி பிரசிடெண்ட்டாக ஆர் சேர்மேனாக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை நியமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ரியாம்பிள் இஸ் த ப்ரீஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ப்ரியாம்பிள்னால் முகவுரை, அதாவது இண்டெக்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அதை வந்து ஷார்ட்டாக சொல்கிறதுனே கூட சொல்லிக்கலாம். ப்ரியாம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன் எதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுதுன்னா நம்ம ப்ரியாம்பிள் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி இந்த நாலுத்தையுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அதாவது இந்தியா இஸ் அ சாவரிஜன் சோஷியலிஸ்ட் செக்யுலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். நெக்ஸ்ட், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் அ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் போத் அட் சென்டர் அண்ட் ஸ்டேட். நம்ம இந்தியா வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சென்டர்லேயுமே ஸ்டேட்லேயுமே. எக்ஸிக்யூட்டிவ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் வந்து யாருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னா லெஜிஸ்லேச்சருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இந்த பார்ட்டி விச் ஹேஸ் த மெஜாரிட்டி ஃபார்ம்ஸ் த கவர்மெண்ட். நம்மளுக்கு தெரியும் யார் வின் பண்ணுறாங்களோ ஓட்டிங்கில் வந்து யார் மேலே இருக்காங்களோ அவங்க தான் அந்த கவர்மெண்ட் ரூல் பண்ணுவாங்க. அதுதான் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் த பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஸ். எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் செல்லுபடி ஆகும் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு, மொத்தமாக எவ்வளோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது இப்போனா 6 இருக்குது. ஒரிஜினலாக நம்ம கான்ஸ்டியூஷன் வரும்போது 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. அந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வரிசையாக பார்ப்போம். இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், right to freedom of religion, cultural and educational rights, right to constitutional remedies. எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரிமூவ் பண்ணி வேறு ஆர்டிக்கிளில் வச்சாங்கன்னு கேட்டால் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னால் என்னது? ஒன்றுமே கிடையாது. 18 இயர்ஸ் ஒருத்தங்களுக்கு வந்துச்சுன்னா எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஓட் பண்ணுறது தான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அதாவது டெஃபினேஷன் பார்க்கலாம். எவ்ரி இந்தியன் சிட்டிசன் ஹேஸ் த ரைட் டு ஓட் when they attain 18 years of age, irrespective of any caste, religion, gender or economic status is known as universal adult franchise. Next, the original copies of Constitution of India was written in Hindi and English. Original copies of Constitution of India வந்து எந்த இதில் எழுதியிருந்தாங்கன்னா எந்த லாங்குவேஜ்னால் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். இப்போ அதை எங்கே வச்சுருக்காங்கன்னு கேட்டால் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவோட லைப்ரரியிலே வச்சுருக்காங்க. எப்படி ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் ஸ்பெஷல் ஹீலியம் ஃபில்ட் கேசஸ். தே ஆர் ப்ரிசர்வ்ட் இன் ஸ்பெஷல் ஹீலியம் ஃபில்ட் கேசஸ். த ஒரிஜினல் காப்பீஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் இன் தி லைப்ரரி ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம பார்த்தோம் தி டிராஃப்டிங் கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் 8 members. யாரெல்லான்னு பார்த்தா டாக்டர் பிஆர் அம்பேத்கர், என் கோபாலசுவாமி ஐயங்கார், கேஎம் முன்சி, சயித் அகமது சாதுல்லா, பிஎல் மிட்டர், என் மாதவராவோ, டிடி கிருஷ்ணமாச்சாரி, டிபி கைட்டன். இந்த 8 மெம்பர்ஸும் தான் டிராஃப்டிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்ஸ் ஆக்சுவலி. இதில் வந்து 2 பேர் வந்து ரீப்ளேஸ் ஆகிருப்பாங்க. அவங்கள பற்றி அப்புறம் பார்க்கலாம். த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்னாலும் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். த ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்னாலுமே டாக்டர் பிஆர் அம்பேத்கர். பிஆர் அம்பேத்கர் தான் சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி. நெக்ஸ்ட், when the constitution was drafted, there were 395 articles in 22 parts and 8 schedules. கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுற டைமில் 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ், 8 ஷெடியூல்ஸ் இருந்துச்சு. இப்போ ப்ரெசண்டில் நம்ம கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்குன்னா 448 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ் அண்ட் 12 ஷெடியூல்ஸ். அதே மாதிரி அஸ் ஆஃப் 2025 எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் மேற்கொண்டிருக்காங்கன்னா 106 அமெண்ட்மெண்ட்ஸ் மேற்கொண்டிருக்காங்க. இதுதான் 6th லெசனில் உள்ள டாபிக்ஸ். 1 லைனர் எல்லா இம்பார்ட்டன்ட் ஒன்றும் கவர் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.